அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, ஆடிப்பாட்டம். இந்த வருஷம் ஆடிப்பாட்டம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பான ஆடிப்பாட்டம் சொல்லணுங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டராக இருக்குது. நான் போட்ட விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சது, ஒரு சில விதைகள் தவிர. நாற்றுகள் எடுத்து நடவு செஞ்சுருக்கேன், அதையெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள அழகழகான பூக்களுடைய வகைகளும் பார்க்கலாங்க. கண்ணைக்கு வர்ற வகையில் பூக்கள். நம்ம மாடி தோட்டத்தில் பூக்கள் தாங்க ஸ்பெஷல். எந்த நாளும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவுலையும் பாருங்கள், அவ்வளோ அழகு பூக்களை நீங்கள் பார்க்கலாம். வண்ண வண்ண பூக்கள்ங்க. பூக்கள் நம்ம அதிகம் வளர்க்கும் போது தாங்க காய்கறி செடிகள் வைக்கிற பூக்கள் கரெக்டாக பாலினேஷன் நடந்து காய்களாகும் அப்படிங்கிறது நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த ஆடிப்பாட்டத்துலேயும் அதே போல் நம்ம அறுவடைகள் எடுக்கலாம். ஏன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்களுக்கு பஞ்சம் இல்லை, இல்லைங்களா? பாருங்கள், எவ்வளோ அழகழகான பூக்கள் பாருங்கங்க. செம்பருத்தி இல்லைங்க, செம்பருத்தி நீங்கள் நிறைய வெரைட்டி வாங்கி வைங்க. ஈஸி தாங்க செம்பருத்தி வளர்க்குறது. நீங்கள் உங்கள் செம்பருத்தியில் நீங்கள் பயப்படுறது மாவு பூச்சிகள்னு பயப்படாதீங்க. அதுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன், நல்லா தண்ணீர் கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஸ்ப்ரேயர் வச்சுக்கோங்க. நான் டைரக்ட் வாட்டர்லேயே அந்த ஓஸு போட்டு அதில் ஸ்ப்ரேயரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஃபோர்ஸாக வருங்க. அது மாதிரி பண்ணும்போதுட்டு செம்பருத்தி பூக்களில் மாவு பூச்சிகள்லாம் இருக்கவே மாட்டேங்குது. எல்லா செடிகளையுங்க என்னுடைய பழக்கம் மதியம் ஒரு முறை இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது. அதனாலேயே பூச்சி தாக்குதல் இல்லவே இல்லைங்க. உண்மையாகவே சொல்கிறேன், பூச்சி விரட்டிகள் நான் பயன்படுத்துகிறதே இல்லை. அவ்வளோ பூக்கள் பொத்து குலுங்கிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இடையே பார்த்துருப்பீங்க, என்னுடைய தோட்டத்தில் இட வசதி இல்லாதனால எல்லா செடிகளுமே கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். அப்படி இருந்தும் கூட பாருங்களேன், நான் ஒவ்வொரு பதிவுலையுமே காமிச்சிருப்பேன். என்னுடைய தோட்ட செடிகள் எல்லாமே எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் ஆரம்பத்தில் வரும்போதே நான் அதை சரி பண்ணிவிடுவேங்க. அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மாடி தோட்டம் பூக்கள் இருக்கும்போதுங்க எந்த கவலையும், என்ன சொல்கிறது, தினமும் மாடிக்கு இந்த பூக்களை பார்க்கும்போது மனசில் எவ்வளோ கவலைகள் குழப்பங்கள் எது இருந்தாலும் அப்படியே போயிடுங்க. அவ்வளோ ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கறது நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வைக்கிற பூச்செடிகள். பசுமையாக இருந்துச்சுனாலே நமக்கு அவ்வளோ சந்தோஷம், இல்லைங்களா? அது போல் இருக்கும். அவ்வளோ பூக்கள் பூத்து குலுங்கிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆடிப்பாட்டத்தில் எனக்கு நான் போட்ட நாற்றுகளில் எனக்கு என்னென்ன செடிகள் வந்திருக்குங்கிறத சொல்கிறேன். நீலக்கொத்து கத்திரிங்க, வரி கத்திரி எனக்கு வரலைங்க, நீலக்கொத்து கத்திரி. அதுக்கப்புறம் இன்னும் 3 வகையான கத்திரி நான் இதில் மீஷோவில் வாங்கினதில் ஒரு 2-3 விதை தாங்க முளைக்கலை. மீதி எல்லாமே சூப்பராக முளைச்சிருச்சு. எல்லாத்தையுமே எடுத்து நடவு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 வகையான கத்திரி மட்டும் நான் நடவு பண்ணலைங்க. இது இப்போ தைப்பட்டத்தில் நான் தஞ்சை பெரிய கோயில் போகும்போது வாங்கிட்டு வந்த கத்திரி செடிங்க. அதுவும் இன்னும் காய்ச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், செடி அவரை, கொடி அவரை, அதுக்கப்புறம் புடலங்காய், பீக்கங்காய், அப்புறம் முள்ளங்கி, 2 வகையான முள்ளங்கி போட்டிருந்தேன். அது பட்டாணி, அடுத்தது கத்திரி நாற்றுகள்லாம் பாருங்கள். இன்னும் ஒரு கப்பில் இன்னும் பேலன்ஸ் இருக்குதுங்க, நடவு பண்ணணும். இந்த ஆடிப்பட்டம் சிறப்பாக வந்துருச்சுங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.